ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஆமாம், ஸ்டேஜ் தான் இருக்குது. என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது சொல்லு. பாம்பு போதா? தேல் போவோம். அவ்வளோதான், எங்களோட கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வரலாம், பட் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியும் 500 படி தாண்டி வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், அங்கே இருக்கிறதுக்கு போவோம். சபரிமலைக்கு போகிறவங்களாம் வந்துட்டோம். காய்ஸ், ஒரு வழியாக வந்து கடப்பாறை பாறை வந்துட்டோம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த நியூ vlog. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பர்வதமலை. எத்தனை மணிக்கு போரூரில் வந்துட்டு வந்திருந்தோம்? 11க்கு கரெக்டாக 3:40 ஆகுது. இப்போ தான் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். ஆனால் 5 o'clock தான் ஓப்பன் போல். யாரும் இந்த சீக்கிரம் வந்து மாட்டிக்காதீங்க. புதுசாக போட்ட சட்டமாக இது. ஆமாம், இப்போ நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக எந்த டைம் ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ வந்து லாஸ்ட்டாக அலோவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு. நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க போல் இருக்குது. அப்புறம் ஈவினிங் வந்து 3 PM வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்டேட்ஸ். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் வசதி இருக்குது. டாய்லெட் இருக்குது. இங்கே வந்து பைக் பார்க்கிங். இங்கே தான் நாங்கள் போன வாட்டி வந்தப்போ கீழே குளிச்சுட்டு இன்னும் வந்து அலோவ் பண்ணல, பூட்டியிருக்காங்க. ஸோ நாங்கள் போகிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட்டு போனால் மலைக்கு போகலாம். நான் இப்போ காமிச்சது தான். ஸோ இங்கே கடைலாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா 24 hours நான் நினைக்கிறேன் கடை. இப்போ வந்து சொல்லிட்டு போனாங்க. வாங்கினா தான் உங்களுக்கு ஹெல்மெட் வைக்க விடுவாங்க. ஆமாம், கையில் தூக்கின்னு சுற்றணும். ஓகேவா? இல்லை, நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. வேன்லாம் நிற்கிது. சரி, மேலே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். இப்போதைக்கு பாய் காய்ஸ். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மணி இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆமாம், ஏற போகிறோம். எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செம்ம குளிர், பெட்ஷீட்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த எங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் படுத்துட்டோம். ஒரு 1 hour கிட்ட வந்து படுத்துட்டோம். பட் ஆனால் தூக்கமே வரல. செம்ம குளிர். அந்த குளிரோடு மேலே ஏறிட்டு இந்த குளிரில் ஒருத்தர் சட்டையெல்லாம் முன்னாடி பண்ணியிருக்கான். ஆமாம், குளிச்சிட்டான். என் கூட வந்த இருக்க காமிக்கிறேன். அப்புறம் வருங்க, சட்டையே இல்லாமல் குளிச்சுட்டு நாங்கள் வரும்போது தான் குளிச்சுட்டு வந்துட்டோம்க்கா. ஒரு 10 மணிக்கு கிளம்பணுமா, கிளம்பும் போதே வந்து குளிச்சுட்டு வந்துட்டோம். செம குளிருங்க. அப்படியே நாங்கள் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இருந்தால் குளிச்சுட்டு இப்போ பனியன்லாம் போட்டு வந்துட்டான். எவ்வளோ குளிக்க 30 ரூபா. பாத்ரூம் பண்ண வந்துருக்கேன். யூஸ் பண்ணணும்னா டாய்லெட் யூஸ் பண்ணால் 20 ரூபா. 10 ரூபாயா? ஓகே. குளிக்கணும்னா 30 ரூபா. குளிக்கணும் 30 ரூபா. குளிர்லையாடா? ஓகே, அதை வந்து செக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு பாட்டில்ஸ் எதுவுமே திருப்பக்கூடாது. ஸோ அதெல்லாம் செக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேரி பேக் நம்ம எல்லாம் டெபாசிட் பண்ணிவிட்டு தென் நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொடுத்துருவாங்க. நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. திருப்பி ரிட்டர்ன் பண்ணி ரீபே பண்ணிங்களா? 120 ரூபா கொடுத்துருவேன். என்ட்ரி ஃபீஸ் மட்டும் வராது. என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ? ஒரு ஆளுக்கு 10 ரூபா. சரி, ஓகே. ரிட்டர்ன் பண்ணால் 160 ரூபா. கரெக்டாக ஒரு 5 மணிக்கிட்ட ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ செக்கிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிபே அங்கே எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் பிளாஸ்டிக் பொருள் நீங்கள் எது எடுத்துகிட்டு வந்தாலுமே சரி, இப்போ சாமிக்கு வந்து விபூதி எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது கூட கணக்கு எடுத்துக்கிறாங்க. இங்கே பிஸ்கெட்டு, குளுக்கோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கும் கணக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கும் சேர்த்து தான் வந்து அவங்க அந்த 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஜிபேலாம் இல்லாதனால
நீங்கள் ஹேண்ட் கேஷ் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து கேஷை வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ எங்களுக்கே வந்து இந்த வாட்டர் பால் வச்சுருக்கவர் தான் காசு கொடுத்தாரு. ஸோ தேங்க்ஸ். ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படியே போகிற வழியில் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐ திங்க் அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். போகும்போது பார்க்கலாம். இதான் காய்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:26 ஆகுது. மேலே எப்போ போய் ரீச் ஆகிறோன்னு பார்க்கோம். கண்டிப்பாக நின்று தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. ஆமாம், ஸ்டேஜாக இருக்குது. இப்போது என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது சொல்லு. ஃபஸ்ட்டு என்னது? ஃபஸ்ட்டு வந்து தார் ரோடு மாதிரி சிமெண்ட் ரோடு அது. ஓகே. எதுவுமே ஈஸியாக பார்க்க முடியாதுல்ல. அதனால இது வந்து இப்போ டாஸ்க் எல்லாருக்குமே. சிமெண்ட் ரோடுக்கு அப்புறம் என்ன வரும்? இதாங்க 6 தடவை போயிருக்குல்ல. வந்துட்டு ஒன்று ஒன்றா சர்ப்ரைஸாக தான் காட்டணும். அது மலை இருட்டாக இருக்குது. டார்ச் எடுத்துகிட்டு வந்தது எங்கே? ஸோ நாங்கள் பாருங்கள் டார்ச்சில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இவனுக்குலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு காய்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு 3 times போயிருக்கானுங்க. 3 to 5 times போயிருக்கியாடா? 6 4 ஓகே. பாம்பு போதா? தேடி போவோம். லைட்லாம் ஒன்றுமே இல்லை. லைட்லாம் வரவே முடியாது. ஆனால் ஸ்ட்ரீட் லைட் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எரியல போல். பரவாயில்ல, நல்ல வேலை. டி விடா, கீழே விடா விளையாடிட்டு இருக்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க மறக்காமல். ஏன்னா டார்ச் லைட் இல்லைனா போகவே முடியாது போல் இருக்குது. இப்போ காமிச்சா பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டாக இருக்குது. அதே மாதிரி பவர் பேங்க்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. சிக்னல் கிடைக்குமான்னு தெரியல. மேலே சிக்னல் கிடைக்கும், அதுவும் பார்த்துட்டு சொல்கிறோம். அங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. சரி, நான் உங்களுக்கு வந்து லைட் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் இப்போது வந்து இங்கே ஸ்டெப்ஸு போனோடனே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டிஃப்ரெண்ட்டான பாதை வந்தோடனே. ஓகேங்களா காய்ஸ்? ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா மழை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டார்ச் லைட் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல தான் மழை இருக்குது. நம்ம வந்து நான் ஸ்டார்ட்டே பண்ணல போல இருக்குது. இங்கே வந்து போயிட்டு அங்கே போனோம். சின்னதாக இடம் தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், எப்போ போவோம்னு சொல்லி தெரியல. டைம் என்னடா? 5:34. 10 நிமிஷம் தான் வந்திருக்குமா? அவ்வளோதான், எங்களோட கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே அம்மனோட கோயில் இருக்குது. அங்கே கும்பிட வரும்போது அந்த அப்படியே பட்டெல்லாம் போட்டு நம்மளை வைப் ஆக்கி விட்டுறாங்க. சிவனை பார்க்குறோட வைப்பு. ஐயோ, இந்த கோயில் தான். அப்படியே நம்ம போகலாம் நம்மளோட பயணத்தை. சிவனை நோக்கி போகிறோம் நம்ம எல்லோரும். விடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு. போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம் போகும்னு சொல்லி தெரில. இதுக்கே லைட்டாக முதுவெல்லாம் வலிக்குது. பேகு, வாட்டர் கேனு, ஸ்நாக்ஸ் அது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். போகலாம். போயிட்டு எவ்வளோ நேரத்தில் போகிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பார்த்துட்டு ஸோ இதுலேருந்து தான் ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சாமி அப்படியே பூஜை போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் நடக்க இதுக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour ஆகிருக்கும். 1/2 hour ஆகிருக்கும். அப்படியே சைலண்டாக நான் வைக்கிறேன். அருவியோட சவுண்ட் கேட்குறேன். அருவிக்கிற ரிவர் ஒரு சவுண்ட்.
விழுந்துருச்சு. பட் கேமராவில் உங்களுக்கு கிளியராக தெரியுது. கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெளிச்சம் தெரியல. விழுந்துருச்சு பாருங்கள். அந்த தான் ஸ்டெப்ஸ் 1500 படிக்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் வந்து ஒரு கோல்டா 70 80 72 தாண்டி இருக்கோம். இவ்வளோட்டே நாங்கள் இருக்கோம். ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. இங்கேருந்தே நல்லா வியூ தெரியுது. ஓ, நம்ம முன்னாடியே விட்டுருந்தாங்கன்னா சன்ரைஸ் பார்த்துருக்கலாம். பட் 5 மணிக்கு தான் ஓப்பனே பண்ணியிருக்காங்க. கரெக்டாக டைம் 6 o'clock. இப்போது சூப்பராக இருக்குங்க. அப்படியே நேச்சரோட அந்த ப்ரீத், அப்படியே இந்த காற்று செம்மையாக இருக்குது காலையில். ஓகே, அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு நெக்ஸ்ட்டு பாதை வரும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். பாய். ஸோ இங்கே தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஓய்வு எடுத்துகிட்ருக்கோம். ரெஸ்டிங் டைம். என் தம்பிலாம் முன்னாடி போயிட்டான், உட்காந்துட்ருக்கோம். எனக்கு அப்படியே ஃப்ரண்ட் கேமில் காட்டுறேன். செம்ம டயர்டாக இருக்குது. ஆனால் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஏர்லி மார்னிங்கில் அப்படி நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். முடியலைங்க. ஒரு வேளை நாங்கள் 500 படி தாண்டி வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே தெரிந்து பாருங்க, எந்த இடத்துக்கு போனோம் இன்னும் இப்போ தான் 500 தாண்டியிருக்கோம். அப்பா செம்ம டயர்டாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். எப்படியோ 500 படி தாண்டி வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், அங்கே இருக்கிறதுக்கு போனோம். இப்போ தான் 500 தாண்டி இருக்கோம். ஆக்சுவலாக மழை எப்படி போகுதுன்னா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி பெண்டாகி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போகுதுங்க. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். இன்னும் நாங்கள் வந்து ஒரு 25% தான் இருக்கும். இன்னும் 75% இருக்குது. சபரிமலைக்கு வந்தவங்களாம் வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ விழிஞ்சிருச்சு நல்லா. இங்கே இருக்க பாதையெல்லாம் பாருங்க, எவ்வளோ பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நேச்சரோட பியூட்டி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பைப் கனெக்ஷன் தான் போகுது தண்ணி மேலே இருக்கிறதுக்காக. சூப்பராக இருக்குங்க நேச்சர். அமைதியாக இருக்கேன். அதோட இதை கேட்டு பாருங்களேன், இன்சைடோட சவுண்ட்ஸ் எல்லாமே. ஃப்ளூட் மாதிரி இருக்குது. பாதையில் போகும்போது இந்த கிளியோட சவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளை வெல்கம் பண்ணி மலை மேலே ஏற்றுற மாதிரி இருக்குங்க. கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது ஃப்ளூட்லேருந்து வாசிக்கிற மாதிரியே ஒரு சவுண்டு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப செங்குத்தாக போகுது. ஓகே, மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு மேலே முடியல. நம்ம கூட ஒரு குட்டி டாக்ஸ் வருது. அப்புறம் சபரிமலைக்கு போகிறவங்களாம் வராங்க. இங்கே பாருங்க, அழகான சன்ரைஸை. ஐ திங்க் அது திருவண்ணாமலைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பர்வத மலையிலேருந்து பார்த்தா திருவண்ணாமலை தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த மலை தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே படிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக தான் இருக்குது. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள். ஸோ
ஸோ நாங்கள் அந்த அழகான சன்ரைஸை பார்த்துட்டோம். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், ஐயோ எவ்வளோ ஹைட்டாக போயிட்டுருக்கு. இன்னும் போயிட்டே தாங்க இருக்குது. 1134 படி இப்போது. அப்பா முடியலைங்க, வீடியோ எடுத்துகிட்டு போக. மேலே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்கட்டை வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இது என்ன வழிடா? கூழாங்கல்லா? என்னது இது? இந்த பாதையை கடந்து போகணும் போல இருக்கு. கல்படி பாதை. போலாமா? ஆமாம், படிக்கட்டே ரொம்ப மூச்சு வாங்கிருச்சு. படிக்கட்டு எவ்வளோ நேரம் ஏறி இருக்கும்? 1.5 hour ஏறி இருக்கும். அது போகிறது இன்னும் தூரமாக இருக்கும்டா. இந்த பாதையெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேமிலிலேருந்து கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஆக்சுவலாக உட்காந்து வந்தீங்கன்னா தான் உன்னால் ஏற முடியும். நாங்கள் சீக்கிரமாக கொஞ்சம் ஏறுறதுக்காக ஏறிட்டுருக்கோம். ஃபுல்லாக கல்படி தான். எங்களுக்கு துணையாக வந்து 2 பைரவா வராங்க. எங்களுக்கெல்லாம் வந்து வழிபறி பண்ணுறாங்களோ குரங்கு, அந்த இடத்துல வந்து பைரவா வந்து துரத்தி விட்டுறாரு. இங்கே ரொம்ப கடினமாக இருக்குது. முடியல. ரெஸ்ட் எடுத்து தான் போகணும் போல இருக்கு. புதுசாக இருக்குங்க பாருங்க. இதுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இதில் போகும்போது இங்கே கால்களை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வைங்க, ஸ்லிப் ஆயிரும். இல்லைன்னா நானே மொபைல் ஒரு கையிலே, பேகு, அதுக்கப்புறமா போயிட்டுருக்கேன். இன்னும் போதுங்க. இங்கே பாருங்க, எல்லாம் படுத்துட்டாங்க. சரி, ஓகே, கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். சவுண்டை கேட்டிங்களா? ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரியே இல்லை. நம்மளை எப்பப்போலாம் நம்ம எனர்ஜி டவுன் ஆகிறோமோ, இந்த இயற்கையோட காற்றும் இந்த ஃப்ளூட் சத்தமோ நம்மளை அப்படியே மேலே போக சொல்லுது. ஆக்சுவலாக நாங்கள் அப்படியே படுத்துட்டோம் கொஞ்ச நேரம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு வாட்டினாச்சும் வந்து பர்வதமலை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் எப்படி தான் இருக்குன்னு. இந்த கல்பாதை ரொம்ப கடினமாக இருக்குது. படிக்கட்டோட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே படுத்துருவோம் நாங்கள். அப்படியே மேலே பார்த்து அப்படியே படுத்துகிறோம் கொஞ்ச நேரம்.
முடியல. அப்படியே சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வண்டிக்கிறியா கொண்டாடும். ஓகே, பேக் மாட்டியாச்சு. அவ்வளோதான், போக ஸ்டார்ட் பண்ணுறோம். சன்னும் லைட்டாக மேலே ஏறிடுச்சு. வரோண்டா. கால்தான் திருப்புதுடா இதில். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி ஏறி போகலாம் பாருங்கள். இதோட மோசமாக இருக்கும். போக போக கொஞ்சம் பார்த்து தான் போகணும். பின்னாடி இழுக்குதுங்க. போடா. வந்துருச்சாடா? போட்டிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக இப்படி தான் போகணும் போல இருக்கு. இப்படி போகணுமா? ஓகே ஓகே, மேப் போட்டிருக்காங்க. அந்த கல்லிலே போட்டிருக்காங்க. ஓகே, நான் மேலே ஏறுறேங்க. ஃபோன் வச்சுட்டு ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக ஒரு கல்பாதையில் ஒரு இடத்துல வந்து ஒரு வியூ சூப்பராக இருக்குது. ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க இங்கே. ஒரு சிவனோட இது இங்கே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வந்து ஐயப்பனோட சிலை மாதிரி இருக்குது. அங்கே முழுக்க வியூ பயங்கரமாக இருக்குது. கிளைமேட் செம்ம கூலிங்காக இருக்குங்க. டைம் ஒரு 7:30 இருக்கும். இப்போ தான் நாங்கள் வந்து பாதி தூரமே வந்திருக்கோம். இங்கேருந்து பாருங்கள் நாங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு சொல்லிட்டு. இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது போல இருக்குது. அங்கே போகணும். ஸோ நம்ம வந்து அந்த கல்பாறையை வந்து முடிச்சிட்டோங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டான பாறையாக இருக்குது. அங்கங்கே பாறையாக இருக்குது, பாதை கொஞ்சம் இருக்குது. அதை நம்ம பிடிச்சி ஏறணும் போல் இருக்குது. அப்படியே வாங்க கொஞ்சம் நேரம் நான் காட்டுறேன். ஸோ கேமரா ஆங்கிள் அப்போ கொஞ்சம் டவுனில் போயிடும். ஏன்னா நான் கீழே பார்த்து வந்துட்டு இருக்கேன். கேமரா அப்படியே இப்படி போகலாம். சீக்கிரமாக ஒரு GoProவோ இல்லைனா Insta 360 வாங்கணும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்து வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு போய் போடலாங்க. உங்களோட சப்போர்ட் மட்டும் இருக்கணும் எப்பயுமே. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே அந்த லைக் பட்டனையும் வந்து
ஹிட் பண்ணிடுங்க. அந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா. இங்கே ஒரு இடம் இருக்குங்க. இங்கே போயிட்டு ரைட்டில் வந்து திரும்பணும் போல இருக்கு. முடியல, நாங்கள் அப்படியே போகிறோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இன்னும் ஒரு செங்குத்தான பாதை. உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, பட் நேரில் அவன் போகிறத பார்த்தா அவன் பாருங்கள், என் தம்பி போயிட்டுருக்கான். எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்க. என் கூட ஒரு 2 பப்பி வேறு வந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அப்படியே ரொம்ப அப்படி ஹைட்டாக ஸ்டீப்பாக இருக்குது. அப்படியே மேலே ஏறுற மாதிரி தான் இருக்குது. பார்த்து இங்கே பாருங்கள் வியூ. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்டாமினா இருந்ததுன்னா நீங்கள் ஏறி போயிட்டே இருக்கலாம், அந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு. பட் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இது எப்படி ஏறுறதுன்னு தெரியல. எப்படி அந்த பக்கம் வரலாமா? ஓகே, நானே ஷூ போட்டு தாங்க போயிட்டுருக்கேன். முடியல ஆக்சுவலாக ஷூ போட்டு ஏறுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. என் மாமா பசங்க வந்து ஷூ போடாமல் ஒரு பையன் வரான், மற்ற எல்லாம் ஷூ போட்டு தான் வரும். இங்கே வாங்க இந்த பப்பி. பார்த்துவா. ஆக்சுவலாக எப்படி கால் வச்சு ஏறுறேன், இப்படி கை வச்சு கால் வச்சு தான் ஏறுற மாதிரி இருக்குது. நார்மலாக ஏற முடியாது. 0.5 காட்டுறேன். ரியலான அட்வென்ச்சர் இப்படிதான் இருக்கும். இங்கே பாருங்கள் அவன் எப்படி போகிறாங்க. இங்கே 2 கை வச்சு தான் ஏறணும். 2 கை 2 கால். நார்மலாலாம் ஏற முடியாது. இந்த பப்பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரூட் தெரியுது போல இருக்குது. இதில் ஏற முடியாதுன்னு தெரிஞ்சு அதுங்களே ஒரு ரூட் கண்டுபிடிச்சி வருதுங்க மேலே. டெய்லி ஏறி ஏறி பழகிருக்கும் போல். அதான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், அதுவே அதுக்கு ரூட்டு தெரியும்டான்னு. அதுதான் எங்களுக்கு ரூட்டு சொல்லி தருது. அதுக்கப்புறம் இப்படி இருக்கு பாதை. எப்போ கடப்பாறை பாதை வருவான்னு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம போய் சிவனை பார்க்க முடியும். ரொம்ப முடியலைங்க. வேறு ஒரு பாதை வரும்போது உங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அந்த ஸ்டீப்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தாலே போதும். ஆக்சுவலாக அப்படியே கொஞ்சம் மண் தர ப்ளஸ் கல் அப்படியே போகிற மாதிரியே இருக்குது. இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த அடர்ந்த காடாக இருக்கனால அந்த மலையோட உச்சை நாங்கள் பார்க்கவே முடியல. எங்கே இருக்குன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். என்னதுங்க இது, பாம்பு புத்தா கரையன் புத்தானே தெரியல. இதுக்கோ தள்ளியே போயிடும். இந்த பாதை பாருங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது.
எல்லாமே ஸ்டீப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் வைக்கிற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்குது. வந்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கால் வச்சு நம்ம போகிற மாதிரியே இயற்கையாக அமைஞ்சிருக்கா, இல்லைனா போய் வந்து ஆக்சுவலாக அந்த பாதை மாதிரி அமைஞ்சிருக்கான்னு சொல்லி தெரியல. நீங்கள் வச்சு மேலே ஏறுற மாதிரி கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கங்க எப்படி இருக்கு பா. அப்படியே நம்ம போவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி. நான் அந்த லாஸ்ட்டு போயிட்டு தெரியுதுங்க இங்கே வந்தால் இன்னும் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வரணும் போல இருக்கு. 75% கம்ப்ளீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் என்ன இருக்கும்னா தெரிஞ்சு ஒரு 8 மணி இருக்கும். ஓகேங்க, சீக்கிரமாக நாங்கள் வந்து மேலே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. அவ்வளோதான் காய்ஸ், கொஞ்சம் இன்னும் ஒரு 25% தான். இப்போ நாங்கள் அந்த லாஸ்ட்டாக காமிச்ச பாதை வந்து கடந்து வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்பி போட்டிருக்காங்க. கம்பியை பிடிச்சி அப்படியே போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கடப்பாறைன்னு நினைக்கிறோம். இன்னும் கடப்பாறை வரல. வாங்க அப்படியே இந்த பாதையில் கொஞ்சம் தூரம் காட்டுறேன். வாங்கடா பைஸ் போகலாம். இந்த பாதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்கள். நானும் ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்கள். கம்பியாக புஷ்டாக அப்படி போக வேண்டியதான். இதுவும் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அதுக்கு தான் கம்பி குத்துருக்காங்க போல். செம்ம சில்லுன்னு அடிக்குது காற்று. எப்பா ஷூ வந்துச்சுடா. எப்பா முடியலடா சாமி. கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுற காய்ஸ் முடியல. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு மோட்டிவேஷனாக நிறையா ஆன்டிஸ் எல்லாமே வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. இவங்க நேற்று போனவங்களாம் கேட்டோம். 6:30 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டே பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்போ இறங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க மேலே போகிறதுக்கு. ஸோ எல்லாருமே வரலாம், பட் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்து வாங்க. கூட ஒரு ஜென்ஸ் வச்சுக்கிட்டு கூட வாங்க. ஏன்னா குரங்கெல்லாம் இருக்குது. டக்குன்னு வேணா பிடுங்கிட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்.
கொடுத்தாங்க. மேபி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சொல்லி தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. காய்ஸ், ஒரு வழியாக வந்து கடப்பாறை பாறை வந்துட்டோம். ஆக்சுவலாக அது அங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பாதை. இது வந்து ஏணி படிக்கட்டு. இது வழியாகவும் போகலாம். அங்கே தெரியுது பாருங்கள் கடப்பாறை. ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அங்கே தெரியாது கடப்பாறை. ஸோ இங்கே வந்து ஏணி நம்ம சென்டராக இருக்கும். ஸோ இதுலேயும் போகலாம், அதுலேயும் போகலாம். நம்ம வந்து கடப்பாறையில் போயிட்டு வரும்போது வேணால் ட்ரை பண்ணலாம் ஏணியில் படிக்கட்டில் இறங்குறதுக்கு. ஓகேங்களா? இப்போ டைம் என்னடா? 8:22 ஆகுது கரெக்டாக. ஓகே, கடப்பாறை கிட்ட போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ இதாங்க கடப்பாறை பாதை போயிட்டுருக்கோம். எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கும் பாருங்க. இப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே போகிற செம்ம இதாக இருக்குது, ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ நம்ம வந்த வழியை நான் காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து பாருங்கள், இதுதாங்க இங்கேருந்து நம்ம வந்திருக்கோம். அந்த பாதை போகுது. ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. முடியல. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி தெரியல. இப்படியே பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கே ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். ஓகே, அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் மேலே. என்னடா பெண்டாவது? துரு பிடிச்சிருக்குடா இந்த இடத்துலலாம். நீ போறா உடஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். சோபா அட்லாஸ்ட் ஓரளவுக்கு முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க இன்னும் போயிட்டே இருக்குடா டே. ஸோ நம்ம வந்த பாதை சுற்றுலா புகுந்து வந்தா இங்கே இருக்குங்க. இன்னும் போக வேண்டியது இருக்குது. ஒருத்தர் இந்த இடம் பிடிச்சி போய் சாமியாராக மாற போகிறாரு.
ஓகே மேலே போவோம் வாங்க. அம்மன் சொல்கிறான் மழை பெய்யும் கஷ்டமா மழை பெய்யும். இது எப்படி காத்துட்டு போகலாம் கொட்டை இந்த டெக்னிக்கையும் படம் சபா. இன்னொரு பாதை காய்ஸ் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆமாம், இங்கே ஒரே ஒரு பனை மரம் மட்டும் இருக்குது. அப்படி மேலே போகுது. அங்கே அந்த பில்டிங் ரொம்ப நேரமாக தெரியுது. நாங்கள் போயிட்டே இருக்கோம், அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற போன பாடு இல்லை. ஓகே, அங்கே ரீச் ஆகிட்டு சிவன் கிட்ட போயிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் காய்ஸ், கொஞ்சம் மேலே வந்துட்டோம். இங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குது. மேபி அந்த காலத்தில் ஒரு அரசர்கள் இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. குப்பை பிளாஸ்டிக் இருக்குது ஃபுல்லாக. ஊதுவத்தி பாக்கெட்டு, மழை பெஞ்சி தண்ணி தேங்கி இருக்குது. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். இங்கே வந்துட்டோம். அவ்வளோதான், வந்துட்டோம். இங்கே இருந்து பாருங்கள் வியூவை. ஓகே, அப்படியே மேலே ஏற போகலாம். சூப்பராக இருக்குப்பா இங்கே, பீஸ்ஃபுல்லாக. திசே, இங்கே ஒன்று இருக்குடா, பார்த்து வாடா. குச்சி இருக்கு, வா என் கூட வந்துரு. நான் தான் சொன்னேன், நம்ம போயிட்டு வந்துட்டு போகலாம்டா, ஒன் டேல முடிச்சு வந்துடலாம். கிளைமேட்டும் ஆக்சுவலாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படி சில்னஸாகவே இருக்குது. சன் இல்லாமல் வெயில் டைம்லலாம் வந்தால் முடியாதுப்பா. வேறு மாதிரி இருக்குது. கிளைமேட் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஓடுறானுங்க, தனியாலாம் மாட்டினா விடாதுங்க. இங்கே வந்து இங்கே வா, இங்கே வந்து ஒரு வழியாக வந்துட்டோம். அவ்வளோதான், வந்துட்டோம் கடைசியாக. காய்ஸ், ஆக்சுவலாக இங்கே மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடை கூட இல்லை. ஓகேங்களா, நீங்கள் தண்ணி பாட்டிலு, தென் வந்து உங்களுக்கு என்னென்ன குளுக்கோஸ் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன்னா இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கண்ட்ரோலில் வந்தனால எல்லா கடையும் ஆக்சுவலாக எடுத்துட்டாங்க. நான் கீழே வரும்போது ஒரு தண்ணி பாட்டில் கடை எதுவுமே கிடையாது. கீழே வாங்கினீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து மேலே வர வேண்டியதுதான். ஓகேங்களா, அதெல்லாம் சேஃப்டியாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. உங்களுக்கு தேவையானது. ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. நானும் வந்துட்டோன்னு ரொம்ப நேரமாக காமிச்சிட்ருக்கேன். பட்டு போன பாடலில் ரொம்ப டயர்டாக இருக்குது.
சரி ஓகே, மேலே போயிட்டு அப்படியே அந்த வீல் வந்து காமிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், கடைசியாக வந்துட்டோம் கோயிலுக்கு. அவங்க அப்படியே போயிட்டு சிவனை போய் தரிசிப்போம். எப்படி போகணும்? ஒரு குளம் ஒன்று இருக்கு இல்லை, எப்படி போகணும் தெரியுமா? ப்ரோ எப்படி ப்ரோ போகணும்? இப்படி போகலாமா? ஓகே. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்டடின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. இங்கேருந்து திருப்பி நாங்கள் அங்கே போகணுங்க, முடியல. எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம்னா அந்த உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம்னு சொல்லி நான் போடுறேன் பாருங்க. அப்படியே நீங்கள் கோவில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் மடம் இருக்குது. அப்படியே ஒரு இதில் சாப்பிட்டுட்டு போயிடலாம், ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காம அன்னதானம் சாப்பாடை சாப்பிடுங்க. ஏன்னா கீழே போகிறதுக்கு 4 ஹவர் ஆகும், உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. நாங்கள் 5 மணிக்கு வந்தோம், நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நேற்று ஒரு 10 மணிக்கு எழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 10 மணி ஆகுது, 24 ஹவர்ஸ் இன்னும் தூங்கவே இல்லை. சாப்பிட போகிறோம். ஓகே, பிக்கப் பண்ணோம். இதுதான் வந்து படிக்கட்டு பாதை, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. எப்படி இறங்குறோம் பாருங்கள். ஓகே, நான் அப்படியே இறங்கிட்டு கீழே வந்து காட்டுறேன், ஏன்னா மொபைல் ஹோல்ட் பண்ணிட்டு இறங்க முடியாது, ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கலரில் வந்து கோடிங்கில் வந்து அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பாதையை நோக்கி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இறங்கும் போது வந்து படிக்கட்டில் நீங்கள் இறங்கிடலாம், இல்லைனா கடப்பாரில் தான் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கலர் பார்த்துக்கோங்க, இந்த செந்தூரம் கலரில் இருக்குது. ஸோ இந்த கலர் பார்த்து அந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி படிக்கட்டோட பாதையில் வரலாம், ஓகேங்களா? சரி ஓகே, இப்போ நாங்கள் இறங்கிட்டு கீழே போய் காட்டுறோம். ஒரு பாதி இதை கடந்துட்டோம், பேலன்ஸ் இருக்குது. நிதிஷ் கீழே போயிட்டான். ஸோ ஃபைனலாக இறங்கிட்டோம் காய்ஸ். எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. இதுவும் கடப்பாரவாத அந்த பக்கம் இருக்குது. போகும்போது அப்படி போனோம், வரும்போது இப்படி இறங்கிட்டோம். ஆக்சுவலாக கடப்பார பாதையில் இறங்க முடியாதுன்னு ஒரு இது நினச்சிட்டு இந்த பக்கம் இருக்குது, இதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் இது ஒரு மாதிரியான ஒரு அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ அதே பாதையில் திருப்பியும் போகிறோம். ஸோ இதோட vlog அப்படியே முடிச்சுக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து படிக்கட்டு பாதையில் இறங்கிட்டோம்.
அவ்வளோதான், இதோட vlog முடிச்சுக்கிறோம். டைம் என்னன்னா இது வந்து 11:04 ஆயிடுச்சு. நாங்கள் 9:30க்கு அங்கே போனோம், ரீச் ஆகிருந்தோம் 9 o'clock நினைக்கிறேன். போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ இருந்து இறங்கிட்டோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே சேம் பாதை தான். மினிமம் ஒரு 3 hour 4 hourல இறங்கிடும். ஆமாம், இந்த டூல்ஸ் ஒன்று தைச்சிக்கோங்க, இல்லைனா குரங்கு அட்டாக் பண்ணிடும். பேக்கெலாம், ஆமாம் பேக்கெல்லாம் எல்லாத்தையும் ஜிப்புலாம் எல்லாமே ஓப்பன் பண்ண தெரியுது, எல்லாத்தையும் ஒருங்கி எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ள ஓகே காய்ஸ், ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஓகே ஜஸ்ட் பாய். பை பாய் காய்ஸ். மேலே இருந்து இந்த டாப்பில் இருந்து நான் ரோடு காமிச்சேன்ல, ஒரு ரோடு, அந்த ரோடுக்கு பாருங்கள். இந்த ரோடு தான் இது, ஒயிட் லைன். பை காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். செம்ம டயர்டாக இருக்கேன், தூங்கவே இல்லை சுத்தமாக. நேற்று 10 மணிக்கு காலையில் ஏஞ்சிது, இப்போ வரைக்கும் தூங்கவே இல்லை, கண்ணெலாம் ஒரு மாதிரி ஆகுது. இதோட எப்படி வந்து ட்ராவல் பண்ணி சென்னைக்கு போக போகிறேன்னு சொல்லி தெரியல. இப்போ டைம் ஒரு 2:30 மணி ஆயிடுச்சு. இப்போவே நாங்கள் 5:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம், 2:30 மணி ஆயிடுச்சு. இப்போவே சுத்தமாக முடியல. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. பாய், டாடா, பாய்.